பேசலாம். அல்லேலூயா. இங்கே வந்திருக்க அனைவருக்கும் தேவனுடைய கிருபையினாலே வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஆமென். இங்கே வந்திருக்கோன்னா ஏதோ தேவ சித்தத்தினால தான் இங்கே எல்லாரும் வந்திருக்கோம். ஆமென். ஒருத்தர் 2 பேர் இல்லை, நம்ம இப்போ எல்லாருமே ஆயத்தமாக்கப்படுறது எதுக்குன்னா வாலிபரை இணைக்கிறதுக்கு தான். கரெக்டு தானே? பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற வாலிபர்களை கூடுறதுக்கு தான் கர்த்தர் இந்த 3வது வாரம் இந்த வாலிபர் கூடுவையை ஆயத்தப்படுத்தியிருக்கார். நம்ம பாஸ்டரோ இல்லை இந்த பிரதரோ ஆயத்தப்படுத்தல, தேவன் ஆயத்தப்படுத்துகிற நாள் இந்த நாள். ஆமென். விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ஆரம்ப பிரேயர் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? நம்மை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே இயேசுவே, இந்த நாளை எங்களுக்காக கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. நீங்க ஏதோ ஒரு திட்டத்துக்காக இந்த வாலிபர் கூடையை ஆயத்தப்படுத்துறீங்க, அதற்காக நன்றி ராஜா. இன்னைக்கு இந்த இடத்துல 10 பேர் 20 பேர் இருக்காங்க, ஆனா நாளைக்கு இயேசுவே இங்க ஒரு இடம் பத்தாத நிரம்புற அளவுக்கு இங்க வாலிபர்கள் இருக்க நீங்க உதவி செய்யுங்க. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று நீங்க சொல்லிருக்கீங்க. ஏசாமி குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கும், ஜெயமும் கர்த்தரால் வரும் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. நாங்க யுத்த நாளுக்கு ஆயத்தமா தான் இருக்கோம், ஜெயம் நீங்க தர போறது. ஆமென். எத்தனையோ வாலிபர்களை இன்னைக்கு நீங்க விடுதலையாக்க போற தயவுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. ஏசாமி நீங்க நீண்ட பிரயாணம் பண்ணி ஒரு வாலிபனை நீங்க மீட்டு கொடுத்தீங்க, அந்த நாள் நாங்க இன்னைக்கு நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா. ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசன்னம் மாத்திரம், மகிமை மாத்திரம் வெளிப்பட நீங்க உதவி செய்யுங்க. மனுஷன் பேசுற வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தைகளை இங்க எல்லாரையும் மாற்ற மனம் திரும்ப நீங்க உதவி செய்யுங்க. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக நீங்க உதவி செய்யுங்க. உங்களுடைய 2ஆம் வருகையில அநேக வாலிபர்கள் மறுரூபமாக நீங்க உதவி செய்கிற நீரே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். முதல் பாடலாக உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை. ஆமென். அவரை நம்பி வந்த யாருமே ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஆமென். அவரை நம்ம அவரை கை பிடிச்சா நம்ம மனுஷங்க என்னைக்குனாச்சும் நம்மளை கை விட்டுருவோம். ஆனா அவரு நம்மளை கையை பிடிச்சாருன்னா மரண இருளில் போனாலும் அவர் நம்ம கூட இருப்பார். ஆமென். இன்னைக்கு வாலிபர்கள்லாம் ஒரு கோலை நம்ம கையில் எடுக்க போறோம். என்ன கோல்னா இயேசுன்ற ஒரு கோல் எடுக்க போறோம். அந்த கோல் நம்ம மரணம் இருந்தாலும் சரி, எவ்வளவு அடிமைத்தனம், பாவம், குடி, இந்த மாதிரி எல்லா அடிமைத்தனத்திலும் அந்த கோல் மட்டும் தான் நம்மளை விடுதலையாக்க போகுது. ஸோ அந்த கோலை பார்க்க தான் இன்னைக்கு நம்ம வந்து போய் எடுக்க போறோம். அதற்காக இயேசு நம்பி நீங்க வந்தீங்கன்னா ஒரு நாளும் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமென். அல்லேலூயா. பாடலாமா? உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்மையே என்ன கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்மையே என்ன கைவிடல. வேறு கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வேறு கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர்.
கண்ணீர் சென்று கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இடமிட்ட யாவையும் பெரு கடந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இடமிட்ட யாவையும் பெரு கடந்தீர். எல்லோரே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோரே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்மை என்ன கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்மை என்ன கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோரே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோரே 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 நான் உம்மை துதிப்பேன். நமக்கு வேண்டியவர்களெல்லாம் ஒரு நாள் தூரமாயிடுவாங்க. நமக்கு இன்பத்தில் துன்பத்தில் நம்மளை விட்டு விளையாட இயேசு நம்மோடு இருக்கிறார். பரதேசியா யாரும் இல்லைன்னு என்று கவலைப்படுறீங்களா? இன்னைக்கு நம்மளுக்கு இயேசு ஒருத்தர் நம்மளுக்கு பரதேசின்னு சொல்லாம என் அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு நம்மளுக்கு இயேசு இருக்கார். வேண்டினோரெல்லாம் விட பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விட பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோரே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோரே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்மை என்ன கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்மை என்ன கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். வெறும் பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோரே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோரே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்மை என்ன கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்மை என்ன கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோரே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோரே 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 நான் உம்மை துதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. அவரை மட்டும்தான் துதிக்க நம்ம இங்க வந்திருக்கோம். ஆமென். அவரை துதிச்சா மட்டும்தான் நம்ம முன்னேறி போக முடியும். இன்னைக்கு அநேக வாலிபர்கள் ஒரு பாதை தெரியாத தடுமாறி நிக்கிறாங்க. ஆனா இயேசுன்ற ஒரு பாதை நம்மளுக்கு முன்னாடி இருக்குன்னு நம்ம மறைச்சது தெரியாதது. பாவம் நம்ம கண்ணை மூடி இருக்கு. அதனால இயேசுன்ற ஒரு கோலை இன்னைக்கு எடுக்காத இருக்கோம். இன்னைக்கு இயேசுன்ற ஒருத்தர் நம்மள கண்களை திறக்க போறார். அந்த பாதையை காட்ட போறார். ஆமென். இரண்டாவது பாடலாக நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே. இன்னைக்கு நம்ம அழுகுறோம்,
கஷ்டத்துல இருக்கும், பாடல இருக்கும், ஒரு மனுஷனும் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம பக்கத்துல தோல் மேல கை போற இயேசு நம்ம கூட இருக்கார். ஆமென். இன்னைக்கு நம்ம உலகத்தை ஜெயிக்க போறோம், வருகையில் எடுத்துக்கொள்ள போறோம். மறுரூபமாய் இரண்டாம் வருகையில நம்ம பரலோகத்துக்கு போக போறோம். 1000 வருட அரசாட்சியில நம்ம இருக்க போறோம். இயேசுவை நம்ம பார்க்க போறோம். ஆமென். இந்த விசுவாசத்துல இப்ப பாடலாமா? இயேசு நம்ம கூட இருக்காரு உணர்ந்து, மனதில் உணர்ந்து நம்ம பாட போறோம். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணை துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணை துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணை துடைச்சவரே. உலகத்துல அன்பா இருக்க நிறைய பேர் சொல்லுவாங்க,
அல்லேலூயா. இப்போ கொஞ்ச நேரம் நம்ம தேவனுடைய பிரசன்னத்துல போலாமா? ஸ்பெஷல் சாங். ஸோ நம்ம மத்தியிலே இருக்க ஜாக்கப் பிரதர் நம்மளுக்காக ஒரு சிறப்பு பாடல் ஒன்று பாட போறார். ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போமா? ஐயா அவர் கையை கொடுக்கலாம். கருணையை தட்டி வரவேற்போம். பேசலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, ஓர் உன்னதங்களில் உட்காரச் செய்தீ. கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, ஓர் உன்னதங்களில் உட்காரச் செய்தீ. கொலையான சேற்றில் இருந்த தூக்கினீர், கழுவினீர், காத்து வருகிறீர். கொலையான சேற்றில் இருந்த என்னையும் தூக்கினீர், கழுவினீர், காத்து வருகிறீர். கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீர், ஒரு உன்னதங்களில் உட்காரச் செய்தீர். கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீர், ஒரு உன்னதங்களில் உட்காரச் செய்தீர். பாவங்களை மன்னித்தீர், சாவுகளை நீக்கினீர். சத்துருவின் கையிலிருந்து விடுதலை அளித்தீர். பாவங்களை மன்னித்தீர், சாவுகளை நீக்கினீர். சத்துருவின் கையிலிருந்து விடுதலை அளித்தீர். தினம் தினமும் புகழை நான் பாடுவேன். தினம் தினமும் புகழை நான் பாடுவேன். ஏசையா ஏசையா புகழ் பாடுவேன். ஏசையா ஏசையா புகழ் பாடுவேன். கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீர், ஒரு உன்னதங்களில் உட்காரச் செய்தீர். கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீர், ஒரு உன்னதங்களில் உட்காரச் செய்தீர். கொலையான சேற்றில் இருந்த என்னையும் தூக்கினீர், கழுவினீர், காத்து வருகிறீர். கொலையான சேற்றில் இருந்த என்னையும் தூக்கினீர், கழுவினீர், காத்து வருகிறீர். கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீர், ஒரு உன்னதங்களில் உட்காரச் செய்தீர். கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீர், ஒரு உன்னதங்களில் உட்காரச் செய்தீர். ஆனந்தம் எதன் வழி வந்ததையா சொல்ல நான் பேரின்பம் என் உள்ளம் பொங்குதையா. இல்லை இல்ல ஆனந்தம் எதன் வழி வந்ததையா சொல்ல நான் பேரின்பம் என் உள்ளம் பொங்குதையா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உம்மை பாடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உம்மை பாடுவேன்.
மீது காது நிறுத்தி போரும் கரங்களில் உட்கார செய்தி கண்மலை மீது காது நிறுத்தி போரும் கரங்களில் உட்கார செய்தி கொலையான சேற்றில் இருந்த என்னையும் தூக்கினீர் கழுவினீர் காத்து வருகிறீர் கொலையான சேற்றில் இருந்த என்னையும் தூக்கினீர் கழுவினீர் காத்து வருகிறீர் கண்மலை மீது காக நிறுத்தினீர் நரங்களில் உட்கார செய்தீர் கண்மலை மீது காக நிறுத்தினீர் நரங்களில் உட்கார செய்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நம்ம இயேசு நல்லவர். ஆமென். இயேசு வந்து யூதர்கள் வந்து சின்ன பசங்களை வரும்போது அவங்க தடுத்தாங்க. ஆனால் இயேசு என்ன நம்ம சொன்னாரு? சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொன்னாங்க. இந்த வாலிபர் கூடுகை வந்து வாலிப பசங்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன குழந்தைங்களுக்கு தான். ஸோ அப்படி வந்து நம்முடைய சகோதரர் யாகின் வந்து ஒரு சிறப்பு பாடல் கேட்டிருக்காங்க. யாகின் தருண் இவங்களும் வந்து ஒரு சிறப்பு பாடலை பாடும் அழைக்கிறோம். எல்லாரும் உற்சாகமா கையை தட்டி கட்டளை தூக்கி. ஆமென். என் தாய் உருவாகும் முன்னே என் சருவை கண்டீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் சருவை கண்டீரையா. எப்படி பாவம் நன்றி சொல்லுவாரே இல்லை. நீங்க போதே வாழ்க்கை முழுவதும் ஆசையே இல்லை.
அல்லேலூயா அல்லேலூயா சொல்லாமல அல்லேலூயா. நம்மளோட தாய் நம்மளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளை ஒருத்தர் பார்த்தாரு. அவர் யாரும் இல்லை, இயேசு தான். உங்களை பேர் சொல்லி அழைக்கிறதுக்கு முன்னாடியே இயேசு தாயின் கருவிலையும் பேர் சொல்லி அழைத்தவர். ஆமென் அல்லேலூயா. யார் யார் விசுவாசிக்கிற நம்மளோட இயேசு நம்மளை பேர் சொல்லி அழைத்தார். ஆமென். இப்போ நம்முடைய சகோதரி ஜென்சி அவங்க ஒரு சிறப்பு பாடல் இந்த வாலிபர் கூடுகையில பாட போறாங்க. உங்களை கரங்களை தட்டி வரவேற்க எல்லாருமே. அல்லேலூயா. உருவா பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் இல்லாம நம்ம ஒண்ணுமே இல்லை, அவருடைய மகிமை இல்லாம நம்ம ஒண்ணு இல்லாமே. இப்ப இன்னொரு சிறப்பு பாடல் நம்மளுடைய இன்னைக்கு என்ன தெரியல, எல்லாம் சிறப்பு பாடலா பாடுறாங்க. அவே இந்த வாலிபர் கூடுகை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காமே. நம்ம வர்றதுக்கு முன்னாடி அவர் நமக்காக வெயிட் பண்ணி காத்திருந்து இன்னைக்கு நம்ம கரங்களை கை வச்சிருக்காரு. அக்கா இப்போ சிறப்பு பாடல் பாடலாம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே,
கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லலாமா? இவ்வளவு அழகா நம்மளை வழி நடத்தி பாடல்களை பாடி அவரை துதிக்க வச்ச தேவனை நன்றி செலுத்துவோம். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு இவ்வளவு வாலிபர்கள் வந்தது நாங்க அழைச்சதில்லை, இயேசு உங்களை அழைச்சிருக்கார். ஆமென். யார் யாரை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நம்மளை உருவாக்க போறார். இயேசு சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடி சீஷர்கள் கேட்டாங்களாம், நீங்க போயிட்டீங்கன்னா யார் எங்களை வழி நடத்துவா அப்படின்னு சொல்லி. அதுக்கு இயேசு சொன்னாரா, நான் போயிட்டேன்னா இன்னொருத்தர் உங்களுக்கு அனுப்புறேன், அவர் உங்களை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லுவார். அது யாருன்னா ஆவியானவர். ஓகேவா? இப்போ அந்த ஆவியானவர் தான் நம்மளை நடத்த போறார். சிஸ்டர் மெஸ்ஸி அவங்க வந்து நம்ம தேவனுடைய பிரசன்னத்தில் நடத்த போறாங்க. ஆவியானவரோட அசைவாட போறார். ஆமென். அன்னைக்கு ஜலத்து மேல அசைவான ஆவியானவர் இன்னைக்கு நம்மோட அசைவாட போகிறார். ஆமென். அவங்க கையில கொடுக்கலாமா? கரங்களை தட்டி. ஆமென். எல்லாமே எழுந்து நின்று கொண்டு ஆராதிக்கலாமா? கண்களை மூடி இந்த 7 மாதம் நம்மை கண்ணினை போல பாதுகாத்து கொண்டு அந்த 8வது மாதத்துக்காக செய்த தேவனை கர்த்தரை நாம் ஆராதிக்கலாமா? அவர் கிருபை இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல இல்லை.
Thank you, Father. கைகளை உயர்த்தி சத்தமா ஹalleluya ஹalleluya. இயேசு நல்லவர். பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து இயேசு நல்லவர்னு சொல்லுங்களேன். இயேசு நல்லவர்னு சொல்லுங்க. தேகம் கர்த்தருடைய அன்பினால நிறைந்திருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. We feel Father love. அப்பாவுடைய அன்பை உணர கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய ஆளுகை செய்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க கண்ணீரோடு வாலிபர்களை பார்க்கும்போது சிலுவையில இயேசு ரத்தம் சிந்தினாரல்ல, சிலுவையில இயேசு தன்னுடைய ஜீவனை தந்தாரல்ல. I found the answer. இயேசு எதுக்கு ரத்தம் சிந்தினார்னா உன் கண்ணுல இன்னைக்கு வர இந்த கண்ணீர் இருக்காது. எப்ப இந்த ஜனங்களுக்காக இந்த பட்டணத்துக்காக நீ கண்ணீர் சிந்தினியோ, அப்பாவுடைய பிரசன்னத்தை நீ கண்ணீர் சிந்தினியோ, you feel happy himself. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உலகம் எது எதுக்கோ அழுதுட்டு இருக்கு, எதேதோ உறவுகளை தேடி அழுது கொண்டு இருக்கு. அப்பாவுடைய பிரசன்னம் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் உங்க பிரசனத்தினால் எங்களை நிரப்புங்க, உங்க மகிமையினால் எங்களை நிரப்புங்க. தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். நாம் பரிசுத்தப்படுத்தப்பா. ஆமென். அப்படியே can have seat. அப்படியே உட்காருங்க. ஒரு ஹalleluya சொல்றீங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. ரொம்ப உங்களுடைய அந்த ஆராதனை ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. கர்த்தருடைய ஆசீர்வாதம், அவர் அபிஷேகத்தினால் உங்களை நிரப்புவார். இன்னும் அநேக வாலிபர்களை தொட பயன்படுத்துவார். அநேகரை விடுதலை ஆக்குகிற அபிஷேகம், அநேகர் அப்பாவுடைய அன்புக்குள்ள இழுக்கிற அபிஷேகம். I speaking prophecy to you. உனக்கு நேராக தீர்க்கதரிசனமா சொல்றேன். அப்பாவுடைய அன்புக்கு நேராக சேர்க்கிற ஒரு அபிஷேகத்தை இன்னைக்கு உனக்கு டிக்ளேர் பண்ணிருக்கிறார். அந்த அபிஷேகம் உன்னை ஆளுகை செய்யும். நீ பேச பொழுது அந்த ஜனங்கள் கர்த்தருடைய அன்புக்கு பிடிக்கப்படும். ஒரு அசைக்கு துருவியாக்கலாவோ கர்த்தருடைய அன்பினால பிடிக்கப்படுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அவருடைய அன்பின் உலாவி கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த அன்புல நான் அந்த அனலில நான் நிரம்பிக் கொண்டிருக்கிறது உணர்கிறேன். Somebody sitting here with carrying out the love of Christ. அப்பாவுடைய லவ் சுமந்து சில பேர் இங்க அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த லவ் உங்க மேல அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஒரு ஓவர்ஃப்ளோ இங்க இந்த ஆராதனை நேரத்துல மாத்திரம் இல்லை, இந்த லவ் உங்க மேல அப்பானா இருக்கிறது. எல்லா நிமிஷமும் இந்த லவ் உங்களை நடத்தும். இந்த லவ் உங்களை உறங்க விடாது. இந்த லவ் உங்களை உலகத்திலே வாழ விடாது. இந்த லவ் உங்களை தொட்டது உண்மைனா உங்களை கொண்டு அநேகரை தொட போகிறது உண்மை. Thank you Father. உங்களுக்கு ஒரு ரெவலேஷன் சொல்லட்டுமா? இயேசு சிலுவையில நமக்கு பதிலாய் தொங்கினாருன்னு நினைச்சிருக்கிறோம். அப்படிதானே நினைச்சிருக்கிறோம். இயேசு சிலுவையில நமக்கு பதிலாய் தொங்கினாருன்னு நினைச்சிருக்கிறோம். அவர் நமக்கு பதிலாய் தொங்கல, நமக்கு பதிலாய் தொங்கிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க புரிஞ்சுட்டீங்க நான் நம்புறேன். Jesus and the cross, not instead of us. He hanging the cross for answer of us. அவர் நமக்கு பதில்னா புரியுதா? ஆன்சர். நீங்க தேடிக்கொண்டு இருக்கிறல ஒரு பதில், நீ உலகத்திலே தேடிக்கொண்டிருக்கிற ஒரு பதில், உனக்குள்ள தேடிக்கொண்டிருக்கிற ஒரு பதில், அது சிலுவையில இயேசு தொங்கி இருக்கிறார். திரும்ப சொல்றேன், அவர் உனக்கு பதிலாய் தொங்கல, உனக்கு பதிலாக தொங்கியிருக்கிறார். நீ தேடிக்கொண்டிருக்கிற கேள்வி, அது இயேசு சிலுவையில தொங்கியிருக்கிறார் என்கிற பதிலை உனக்கு கொண்டு வந்து தரும். அதை உணர்ந்தவர்கள் என்னன்னா கையை தட்டி அப்பா பிரசனத்தில் நீ எனக்கு பதிலாய் சிலுவையில தொங்கியிருக்கிறீர். நான் அநேக இடங்களை தேடி அழைத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நிம்மதி சமாதானம் என்று சிலுவையில உனக்கு சமாதானம் நிம்மதி. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. இயேசு நல்லவர்னு சொல்லுங்க. இயேசு நல்லவர். ஆமென். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போக போறோம். Before we going to hear the word of God, ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம கூட வந்திருக்கிறாரே. We going to take
few minutes to share some experience. அவர் அனுபவங்களை நம்மளோட கூட பகிர்ந்து கொள்ள போறாரு. பிரதர் கார்த்திக் அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அநேக வாலிபர் கூட்டங்களில போய் அநேக வாலிபர்களை கர்த்தருடைய அன்புல இணைத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நம்ம கர்த்தருடைய அன்புல இணைச்சு விட்டுட்டா போதும், அதுக்கு மேல அவங்க லைஃப் நம்மளால கையில பிடிக்க முடியாது. அவங்க ஃப்ளைட் மாதிரி பறப்பாங்க. அவர் அன்பு அவ்வளவு விலையேற பெற்றது. இயேசுனாலே அன்புதான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அநேக வாலிபர்களை கர்த்தருடைய அன்புக்கு நேராய் திருப்பி கொண்டிருக்கிற அண்ணன் கார்த்தி நம்மளோட கூட இருக்கிறது நமக்கு ரொம்ப பாக்கியமா இருக்குன்னு நான் நம்புறேன். சின்ன நிமிஷங்கள் நம்மளோட கூட சில எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஷேர் பண்ண போறாரு. நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன், ஒரு நாள் நம்ம யூத் மீட்டிங் கூட வர சொல்லி. இன்னைக்கு அண்ணன் வந்திருக்கிறார். சின்ன நேரத்தை ஒரு கொஞ்சம் நிமிஷங்களை அவர் எடுத்து நமக்கு சில ஆலோசனைகளை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம் கர்த்தருடைய வார்த்தையினால நிரப்பப்பட போற ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு கண்டென்ட் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த திங்கட்கிழமை 3வது திங்கட்கிழமை, இந்த திங்கட்கிழமை நீங்க என்ன பேச விரும்புறீங்க இந்த வாலிபர்களுக்கு நான் ஆண்டவர் சமூகத்துல கேட்கும் போது, ஆண்டவர் இடைப்பட்ட ஒரு காரியம், prophetic encounter, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு தீர்க்க தரிசன சந்திப்பு, ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க கூட கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேச போறாருன்னு நான் நம்புறேன். நல்லா கையை தட்டி பதிலோட தான் போக போறீங்க. அததான் நான் சொன்னேன், சிலுவையில் இயேசு உனக்கு பதிலாய் தொங்கியிருக்கிறார். நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் நீங்க நினைச்சிருந்தோம் இல்ல, அவர் ஆன்சரா தொங்கியிருக்கிறார் சிலுவையில. இன்னைக்கு நீ எல்லா கேள்விக்கும் பதிலோட போக போற. எல்லா கையை தட்டி பிரதர் கார்த்திக் இன்வைட் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தையா? நல்லா சொல்லுங்க. ஹalleluya. காது கேட்காதமா, கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. ஹalleluya. உங்க சவுண்ட் பேசா, யார் சவுண்ட் பேசா பாருங்க. சொல்லாமா அல்லே சொல்லலாம். ரெடி ஸ்டார்ட். 1 இல்ல பாஸ் பண்ணீங்க, கொஞ்சம் கீபோர்ட் வாசிக்க பாருங்க. சொல்லாமா அல்லே. அக்காங்க சொல்லவே மாட்டாங்க பாருங்க. அக்காங்க சொல்ல மாட்டாங்க. சொல்லாமா கை தூக்கலாமா? எல்லாம் ரெடி ஸ்டார்ட். 1 2 அல்லே. முடிச்சுக்க. லாஸ்டா சொல்ல போனா, ஃபைனலா சொல்ல போனா நல்லா சொல்லணும். சொல்லலாம். ரெடியா பக்கத்துல பாருங்க. ரெடியா கேளுங்க. கேளுங்க பக்கத்துல ரெடியா இருங்க. முதல்ல அண்ணா கொஞ்சம் முன்னால வந்துருங்க. அண்ணா வந்து கொஞ்சம் முன்னால வந்துருங்க. கொஞ்சம் முன்னால வந்துருங்க. நம்ம எப்பவுமே கொஞ்சம் முன்னால வந்துருங்க. எல்லாம் முன்னால வந்துருங்க. கொஞ்சம் முன்னால வந்துருங்க. அப்படி அக்கா கொஞ்சம் முன்னால வந்துருங்க. அக்கா கொஞ்சம் முன்னால வந்துருங்க. அம்மா அப்படியே கொஞ்சம் முன்னால வந்துருங்கம்மா. நான் பேச தமிழ் புரியுதா உங்களுக்கு? வாங்க. சூப்பர்ப்பா. வாங்க. இப்போ நம்ம மெசேஜ் கேட்க போறோம். பாஸ் ரெடியா இருக்காங்க பாருங்க. பாஸ் டேக் கொடுக்க போறாங்க. ஹalleluya. நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தையா? அப்ப நான் தான் சொல்றேன். ஹalleluya. சில பேர்லாம் பாட்டு பாடும்போது பார்த்தனா ஏதோ பரிமித்த போல அப்படியே கை தட்டினா நான் பாடுறாரு வந்துச்சு பாட்டு போட அப்படி. ஹalleluya. நீங்க கூட சொல்லுங்க. நான் எங்க ஊர்ல சொல்றேன் பாருங்க. ஹalleluya. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து பார்க்கலாம். என்ன சொல்வீங்க? பக்கத்துல கை சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன். இயேசு உன்னை சைட் அடிக்கிறார். சொல்லுங்கக்கா. இயேசு நான் சொன்னா கொஞ்சம். இயேசு உங்களை சைட் அடிக்கிறார். யாருன்னா சொன்னா ஏத்துக்கிறோம். இயேசு சொன்னா ஏத்துக்க மாட்டோம். ஹalleluya. நம்ம பசங்க இவங்க இல்லைங்க. நான் எங்க ஊர்ல சொல்றேன். எங்க பசங்க என்ன பண்ணணும்னா கல்யாணத்துக்கு போவாங்க. எங்க போவாங்க? நீங்க கல்யாணத்துல போயிருக்கீங்களா? ஃபங்க்ஷன்ல போயிருக்கீங்களா? சூப்பர்ப்பா. போகும்போது அங்க ஒரு பொண்ணு வரும். ஹalleluya. இந்த பொண்ணை சொல்லப்பா. அங்க ஒரு பொண்ணு சொல்றேன். ஹalleluya. அங்க என்ன பண்ணா சொல்லுங்களே, வாய் தந்து பேசுங்க. என்ன வரும்? ஒரு பொண்ணு வரும். அப்புறம் பால் சொல்லுவான், மச்சான் வந்துச்சா பாரு எங்க ஆளு. ஆமாடா. இப்போ நான் மச்சான் கண்டுபிடிச்சாரு. அப்படிதான் கம்முடுற அப்படின்வான். ஹalleluya. அப்படியே கொஞ்ச நேரம் பேசினே பண்ண பசங்க அப்படியே யாசிட்டு மச்சான் அந்த பொண்ணு பாக்குறா. ஹalleluya. அந்த அன்பெல்லாம் பொய்யான அன்பு. ஹalleluya. எத்தனை பேர் பீச்சுக்கெல்லாம் போயிருக்கீங்க? பீச்சுக்கெல்லாம் எத்தனை பேர் போயிருக்கீங்க? எல்லாரும் பீச்சுக்கு போயிருக்கீங்களா? சூப்பர்ப்பா. ஒரு பையனை பொண்ணு லவ் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, நம்ம லவ்லாம் பிடிக்காதுங்க. ரொம்ப மோசமான இது பாருங்க. ஹalleluya. ஒரு பையனை பொண்ணு எங்க போனாங்களா? சொல்லுங்கண்ணா. நீங்க போவற போல நான் அப்படி பாக்குறீங்க. ஹalleluya. உங்களை சொல்றாங்க. அப்புறம் சொல்றாரு, அண்ணா சொல்லிட்டீங்களா கேக்குறீங்க. அண்ணன் கேட்டாங்க. அண்ணன் இதுக்கு உங்களை பத்தி சொல்லு. ஹalleluya. பையனை பொண்ணு எங்க போனாங்களா? பீச்சுக்கு போனாங்களா? ரெண்டு பேரும் பீச்சுக்கு என்ன பண்ணுவாங்க? ஆக்கு பக்கத்துல உட்காடுவாங்களா?
சுண்டல் சாப்பிட்டு நீ எப்படி நான் எப்படி பேசிப்பாங்க பாருங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்சான், ஏய் என்கிட்ட உனக்கு என்னடா ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டேன். என்ன கேட்சா அந்த பொண்ணு? கேட்காத போலியே நான் பார்க்க நீங்களாம் இல்லைங்க, நான் எங்க ஊர்ல சொல்றேன் பாருங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த பொண்ணு என்ன கேட்சா, எதால உனக்கு என்ன பிடிச்சது? அப்ப நம்ம ஆளு சொன்னா சொல்லி பாருங்க, ஏ உன் யாஸ்தியில ரொம்ப சொல்லுங்க. நீங்க பார்க்கறத பார்த்தா நிறைய பயமா இருக்கு, மைக் கொடுத்து போல இருக்கு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி எப்படி சொல்லுங்களேன் சொல்லுங்களேன். என்கிட்ட உனக்கு சொல்லுங்க, வாய் தந்து பேசுங்க. என்ன சொன்னாங்க? என்ன கிட்ட பிடிச்சிக்குது? அப்ப நான் அவர் சொன்னா சொல்லிப்பாங்க, நான் சொல்லிப்பாரு. நல்லா இருக்குது, அந்த பொண்ணு நல்ல ட்ரெஸ்ஸிங் வந்து முடி நீட்டா இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல. சில பேர் ஐயோ அதுவா நம்ம பாருங்கப்பா பைக் 8லாம் அந்த டைம்லாம் போடுவாங்க பாருங்க. அல்லேலூயா. எதனால பிடிச்சிருக்குதா சொல்லுங்க, எதனால பிடிச்சிருக்கு? அந்த பல்லு தான் ரொம்ப அழகா இருந்தது, அதான் லவ் பண்ண பிடிச்சின்னு சொன்னாங்க பாருங்க. அந்த பொண்ணு கேட்சா, இந்த பல்லாடா இந்த பல்லாடம் கேட்சாம்பா, அவுத்து கையில குதிச்சான் பாருங்க. அல்லேலூயா அல்லேலூயா. என்ன கேட்டுது அந்த பொண்ணு? இந்த பல்லா பிடிச்சிக்குது. நான் பண்ண கேட்சா, இந்த பல்லா பிடிச்சிட்டு அவுத்து என்ன பண்ணிட்டாங்க? அந்த பல்லு சட்டப்பா பாருங்க. அல்லேலூயா. ஆனா இயேசு உன்னை தேடி நீங்க வந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுங்க, தரிசையில நான் உள்ள வரல. சொல்லுங்க பக்கத்துல, தரிசையில வரல நீ நானும். அக்கா கொஞ்சம் சொல்லுக்கா, எனக்கு பேசினா நான் தரிசையில வரல, தரிசனத்தோட கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். சொல்லுங்க, தரிசையில வரல, தரிசனத்தோட கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ நான் ஒரு பாட்டு பாட போறேன். ரொம்ப நான் பாட மாட்டேன், 2 அடி பாடிட்டு நான் பாஸ்டிங்ல குத்துறேன் பாருங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போகவில்லை. யாருக்கு அந்த பாட்டு தெரியும்? தெரியுமா? கையை தட்டி போனோம். எப்படி பண்ணா? கையை வந்து இப்படிலாம் தட்டக்கூடாது, இப்படிலாம் தட்டினா பிடிக்காது. அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ நான் பாட போறேன், நீங்க எவ்வளவு சவுண்டா பாட போறீங்க இப்ப நான் கேட்க போறேன். பாடலாமா? இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போகவில்லை. இயேசு நீங்க நல்லா சோர்ந்து போகவில்லை. நீங்க எல்லாமே வாயை திறக்கணும். நீங்க எல்லாமே ஆமா ஆமா நீங்க எல்லாமே நீங்க எல்லாமே பார்த்து கொள்ளி. வாயில உங்களுக்கு என்ன புண்ணு வந்துக்குதா? புண்ணை வந்துக்குது வாயில. கையை தட்ட மாட்டீங்க, வாய் தந்து பாட மாட்டீங்க. பாடுங்க அல்லேலூயா. இப்போ ஸ்கூல்ல சைக்கிள் தரேன், நாங்க எப்படி நிற்போம்? பொறுமையா நிற்போம். விட அந்த புண்ணை வாங்கிட்டு அப்படியே நிற்போம். எப்படி நிற்போம்? ரெடியாரு சைக்கிள் தர போறாங்க. ரம்யா அந்த கோச்சிக்காதீங்க. ரம்யா ரெடியாரு சைக்கிள் தர போறாங்க. சுரேஷ் ரெடியாரா சைக்கிள் தர போறாங்க. இப்போ நம்ம ரெடியா இருக்கணும். எது ரெடியா இருக்கணும்னா வார்த்தை கேட்க போறோம். அல்லேலூயா. நல்லா 2 கை இருக்குதா? கை தூக்கி எடுத்து பார்க்கலாம். கை நான் சொல்லுவேன் அடிக்கடி, கை நடக்கும் போதே கையை தட்டி, நம்ம கை ஒரு பக்கம் கோணிச்சுன்னா கை தட்டவே முடியாது. அல்லேலூயா. வாய் நல்லா இருக்கும் போதே, வாய் கோணிச்சுன்னா பாட முடியாது பாருங்க. அல்லேலூயா. பாடலாமா? இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து என்ன நல்லா 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 நல்லா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து நீங்க எல்லாமே ஆமே நீங்க எல்லாமே ஆமா ஆமா நீங்க எல்லாமே வாய்த்தே நீங்க எல்லாமே. ஓ தல 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 இயேசு அப்பா தல. அல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கிறது தலை என்ற ஒண்ணுமே புரியுங்க. ஒரு தலை வந்துக்கிறாரு தான் இயேசு. அல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்துல ஒரு தலை வந்துக்குது. சொல்லுமா, அஜித் வரல, விஜய் வரல. ஆமா 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 அவங்கள அந்த அக்கா இந்த அக்கா வரல. இயேசுக்கு தலையா வந்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு தலையா வந்திருக்கிறார். பாடலாமா? தல 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 இயேசு அப்பா தல. சொல்லுங்க எல்லாரும். தல 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 அவரோடு நானும் தல 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 கைதட்டங்க. இயேசு அப்பா தல 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 அவரோடு நானும் தல. இயேசு அப்பா தல நானும் தல. இயேசு அப்பா தல
ஆண்டவர் கூப்பிட்டு எத்தனை மணிக்கு? எத்தனை மணிக்குங்க? ஏன் அக்கா நான் பேச மாட்டீங்களா? எத்தனை மணிக்கு சொல்லுங்க? 7 மணிக்கு எத்தனை மணி கை தூங்க பார்க்கலாம்? 7 மணிக்கு எத்தனை மணிக்கு கை தூங்க? போய் நான் சொல்லக்கூடாது, நான் பார்த்துருந்தா இருந்தேன். கை தூங்க. ஏன் மீதி பேர் 7 மணிக்கு வரல? ஃப்ளைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சா? சொல்லுங்கம்மா, என்ன பண்ணல? ஓ, ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு போவீங்க? 8 மணிக்கு ஃபங்க்ஷன் சொல்கிறேன். எத்தனை மணிக்கு போவீங்க சொல்லுங்க? ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல, 8 மணிக்கு வந்து என்னன்னு சொல்கிறாங்க. எத்தனை மணிக்கு நீங்கள் போவீங்க? ஏன் 7:30 மணிக்கு போவீங்க சொல்லுக்கா? ஏன் போவீங்க 7:30 மணிக்கு? ஏன்னா சார் திட்டுவார், மிஸ் திட்டுவார். இந்த அண்ணனுக்கு வேலையே இல்லை, நவீன் அண்ணனுக்கு சும்மா கூப்பிட்டுக்கினே இருப்பார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்க, நவீன் அண்ணனுக்கு நிறைய வேலை இருக்குது. அல்லேலூயா. அது நவீன் அண்ணனுக்கு நிறைய வேலை இருக்குது. ஆனால் அவரு ஏன் பெற்ற இன்பகம் சொல்லுங்களேன், ஏன் பெற்ற இன்பகம்? எனக்கு எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணாரு நவீன் அண்ணா? எத்தனை மணிக்கு நான் ஃபோன் பண்ணீங்க? 5 மணிக்கு ஃபோன் பண்ணாரு. நான் எங்கேருந்து வரேன்? நான் எங்கே வர உங்களுக்கு தெரியுமா? நான் வில்லிவாக்கத்துலேருந்து எத்தனை மணிக்கு நான் வந்தேன்? நான் 6 மணிக்கு நான் வந்துட்டேன். நீங்கள் ஃபோன் பண்ணுறேன்னா நான் சொன்னேன். நான் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு இப்போ தான் நான் மகாபலிபுரத்தில் இருக்கிறேன்னா 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிக்கிறேன். எத்தனை கிலோமீட்டருங்க சொல்லுங்கள்? எத்தனை கிலோமீட்டரு? 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே நான் ட்ரெயினில் வரேன், என்ன பிக்கப் பண்ணுங்க. அண்ணா சொன்னார், அண்ணா இங்கே யாரும் இல்லைன்னு அப்படின்னாரு. எனக்கு உடம்பே முடியல, ரொம்ப டயர்டு. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் போகிறேன், நீங்கள் தான் நான் கொண்டு போன பண்ணேன். அப்போ நானே வந்துட்டேன். எத்தனை மணிக்கு வந்தேன் நான் சொல்லுங்களேன்? எத்தனை மணிக்கு வந்தேன்? 6 மணிக்கு வந்துட்டேன். அப்போ நீங்கள் பக்கத்தில் தானே இருந்தீங்க. ஃப்ளைட்டில் யாருனா வந்தீங்களா? ஃப்ளைட்டில் யாருனா வந்தீங்களா? அண்ணா நீங்கள் யாருனா ஃப்ளைட்டில் வந்தீங்களா? பஸ்ஸில் யாருனா வந்தீங்களா? பஸ்ஸில் கூட நீங்கள் யாரும் வரலையா? என்னடா இது பஸ்ஸில் வரலன்றாங்க. காரில் யாருனா வந்தீங்களா? கார்லேயும் வரலையா? நான் காரில் வரலன்றாங்க. அப்போ எதில் வந்தீங்க எல்லாரும்? நடந்தா வந்தீங்க. என்னண்ணா இது நடந்து வந்தாங்க எல்லாரும் வந்தீங்க. இப்படி உங்கள் வீட்டிலாம் ரொம்ப லாங்கா 1 மணி நேரம் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா பக்கத்துல தான் இருக்குது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்க, எங்கள் அப்பா ஒரு குடிகார். எங்கள் அப்பா யாரு? குடிகார பையனா ஆவான் சொல்லுங்களேன்? குடிகாரன் தானே ஆவான். ஆனால் ஆண்டவர் என்னோட ஊழியக்காரன் மாற்றான். ஏன்னா இது போல யூத் மீட்டிங்கில் போனேன். எதுக்கு இந்த வாழ்க்கை செத்துலாம் நினைச்சேன். என்னது சொல்லுங்களேன்? செத்துலாம் நினைச்சேன். ஆனால் என்ன தேடி இயேசுவா வந்து நீ நல்லாவே என்னை இயேசு வாழ வச்சுக்கிறார். அல்லேலூயா. எங்க அப்பா ஃப்ளைட்ல போலங்க, நான் ஃப்ளைட்ல போயிட்டேன். அல்லேலூயா. நீ ஃப்ளைட்ல போனது நான் பார்க்குறீங்களா? அல்லேலூயா. ஏன் நான் சொல்ல வரேன்னா பெருமைக்கு சொல்லாங்க, தேவனை மகிமைக்கு சொல்றேன். ஆண்டோட தயவால நான் ஃப்ளைட்ல போயிட்டு வந்தேன். எதில் போயிட்டு வந்துட்டேன் சொல்லுங்களேன்? நான் பஸ்ஸோட கீபோர்டு வச்சிருந்தேன். அந்த கீபோர்டு வந்து 80,000 ரூபாய். எவ்வளோ அக்கா? கொஞ்சம் பாருனாக்கா, நான் பஸ் ஒரு மாதிரியா இருக்காக்கா, கீழே கொஞ்சம் கீரியாக்கா. பஸ் ஒரு கீபோர்டு வச்சிருந்தேன். எவ்வளோ ரேட்டு சொல்லுங்களேன்? எவ்வளோ? இப்போ ஒரு கீபோர்டு வச்சிருந்தேன். எவ்வளோ ரேட்டு? 1,30,000 ரூபாய். எவ்வளோ இது? பெருமைக்கு சொல்லுங்க. கடவுளுக்கு நம்ம உண்மையா இருந்தோம்னா, அவர் வேலையை நம்ம உண்மையா சொன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இங்க எத்தனை பேருக்கெல்லாம் போலீஸ் ஆக ஆசையா இருக்குது? ஜட்ஜ் ஆக எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது? ஐயோ, குடிகார எத்தனை பேர் ஆசையா இருக்குது? அப்ப எதுக்குமே கை தூக்க மாட்டீங்க. அப்ப நீங்க உங்களுக்கு எல்லாரும் ஒரு ஆசை இருக்குல்ல, நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆசை இருக்குதா? இங்க அக்கா இருக்கா இல்லையா? உங்களுக்கு ஆசை உங்களுக்கு இருக்குல்ல? அப்போ நம்ம ஆசை பண்ணா அப்ப ஏசப்பா கிட்ட வரணும். வசனம் சொல்லுதுல்ல, முதலாவது என் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் எல்லாமே நீ ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா எல்லாமே. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியாதுங்க. திடீர்னு ஆண்டவர்களை ஏவுனால தான் கணக்கிட்ட வந்து என்ன சொல்லணும், நான் பேச போறேன் சொல்ல. திடீர்னு இங்கே வாசிக்கும் போது ஆவியாச்ச விஷயம் சொன்னதுனால தான் அண்ணா ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 3 நிமிஷம் பேசி பைக் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. பாஸ்டர் டைம் வர எடுத்துட்டேன். பாஸ்டர் நம்ம பண்ணிக்குவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஹாப்பியா இருக்கீங்க? அடுத்த வாரம் எத்தனை மணிக்கு வருவீங்க? 7:30 வருவீங்களா? எத்தனை மணிக்கு வருவீங்க? அண்ணா நீங்க தான் ஃபோன் பண்ணி சொல்லணும் யாராவது எத்தனை மணிக்கு வந்தாங்க. அல்லேலூயா. எத்தனை மணிக்கு வருவீங்க எல்லாரும்? 7 மணிக்கு வருவீங்க. 6:30 உள்ள வந்தோம். எத்தனை மணிக்கு வரணும்? எத்தனை பேர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க? ஜடிஜடியா போகலாம். எங்க போனாலும் எங்க போனா எங்க எப்படி போவோம்? வாப்பா சீலா கொஞ்சம் வாங்கி போயிட்டு வரலாம். என்னது எங்க போனா எப்படி போவோம்? ஜோடி ஜோடியா போவோம். ஆனா சர்ச்சுக்கு வரும்போது கூட ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டு வரணும். அல்லேலூயா. அடுத்த வாட்டி வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு யாரெல்லாம் சொல்றீங்க? கை தூக்குங்க. கையை தூக்க மாட்டீங்க. நான் வந்து இதே பெரும் கஷ்டம். என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வர மாதிரி கேட்குறீங்களா? கை தூக்குமா கொஞ்சம். எத்தனை பேர் கை? ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வருவீங்க. நீ கை நீ தூங்குங்களா? யார் கூப்பிட்டு கை தூங்க? தூக்கவே மாட்டீங்க பாரு. அந்த பாம்பு புத்துக்குள்ள கை விட்டுலாம் தூக்கினா எனக்கு பிடிக்காது பாரு. நல்லா தூக்குங்க. எத்தனை பேர் கூப்பிட்டு வருவீங்க? கூப்பிட்டு வருவீங்களா? கூப்பிட்டு வர மாட்டீங்களா? நான் சொல்கிறேன் பாருங்க, நான் செத்து போயிருந்தா 15 வருஷம் ஆகிட்டு. எத்தனை வருஷம் ஆகிருக்கும்? என்னை பார்த்தா கோமானந்த போல இருக்குதா? சொல்லுங்களேன். கோமா சேர்த்த போல இருக்குது.
நான் கோமால இருந்தேங்க, அதாங்க கேட்கறேன், சிரிப்பா கேட்கறேங்க. எதில் இருந்தேன் நான்? கோமால இருந்த என்ன ஏசி தேடி வந்து செத்துருவேன் சொல்லிட்டாங்க டாக்டர். நான் சொன்ன டாக்டர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. என்ன படிச்ச டாக்டர் நல்லாவே வாழ வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொன்ன டாக்டர் செத்துருவாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சொல்லிட்டாங்க. ஆக்ஷன் எதில் இருந்தேன்? கோமா சேர்ந்தேன்னா நீ கத்தர் பல செடிக்க வச்சுக்கிறார். அப்போ நீங்க நல்லா இருக்கணும், என்ன பண்ணோம்? வாய் திறந்து நல்லா பாடணும். பாஸ்டர் சொன்னா கேட்கணும், பாஸ்டர் சொன்னா கேட்கணும். சொல்லக்கூடாது. அவங்களுக்கு ஒரு வேலையே இருக்காது, சும்மா பேருக்குன்னு வாங்க. உங்களை சொல்லலாங்க, எங்க ஊர்ல சொல்றேன். அல்லேலூயா. யாரெல்லாம் 7 மணிக்கு 6 மணிக்கு வரைக்கும் கை தூக்கு பார்க்கலாம்? நான் 6 மணிக்கு தான் வந்துடுவேன், கை தூக்கு பார்க்கலாம். பொய் சொல்லக்கூடாது. ஏசப்பா பார்க்குறாரு. நல்லா தூங்க. ஆமா, எல்லாம் வந்துடுவாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நீங்களே கை தூக்கு பாருங்க. இப்போ நீங்களே கை தூக்கு பாருங்க. அடுத்த வாட்டி வரும்போது யாரை கூப்பிட்டு வரணும்? யாரை கூப்பிட்டு வரணும்? ஒரு ஆளை கூப்பிட்டு வரணும். எந்த ஆளு? ஆயாவெல்லாம் மாயா கத்தனை கூட உடைச்சு கூடாது. அல்லேலூயா. உங்க ஃப்ரெண்ட்ஸே கூப்பிட்டு வரணும். அல்லேலூயா. சொல்லணும், என் வாழ்க்கை இப்படி இருந்தது, எங்க அப்பா இப்படி இருந்தாரு, எங்க அம்மா இப்படி இருந்தாங்க, ஏசு என் நிலைமையை மாத்தினாரு, இன்னைக்கு உங்க நிலைமையை ஏசு மாத்துவாரு, யூத் மீட்டிங் வான்னு சொல்லணும். அல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையை கத்தர் பல மடங்கா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஃப்ளைட்ல போன யாருக்கெல்லாம் ஆசையா இருக்குது? ஃப்ளைட்ல போன யாருக்கெல்லாம் ஆசையா இருக்குது? அப்ப இதை செய்யுங்க, கத்தர் ஃப்ளைட்ல கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணன். ஒரு சத்தம் ஒரு ஹalleluya சொல்லிருங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணன். அடுத்த வாரம் தயவு செஞ்சு நீங்களா என்ன பண்ணணும்? ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வரணும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமா, நம்ம எங்கேயுமே ரொம்ப லேசியாக போக மாட்டோம் ஆலயத்தை தவிர. உண்மை தானே? இது உண்மை. நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றுக்கலையோ, ஆனால் எல்லா இடத்த விட ஆலயம் வெளியேற பெற்று அங்கே உங்களை படைச்சவர் இருக்கிறார். உங்களுக்கு புரியுதா? அவர் படைச்சதை தேடி போகிற நீங்கள், அவர் படைச்ச நீங்கள் அவரை தேடி வராமல் இருந்தால் நல்லா இருக்குமா? அவர் தானே உங்களை படைச்சிருக்கிறாரு, என்னை படைச்சிருக்காரு. இனி நம்ம வாழ்க்கையில் அப்படியே கண்ணை மூடி இருதயத்தில் கையை வச்சு, அப்பா எனக்கு எல்லாத்தையும் விட முதல்ல நீங்கள் தான், எனக்கு எல்லாத்தையும் விட முதல்ல நீங்கள் தான். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்கள் சொல்லும் போது அது அப்பா கேட்டு இருக்கிறார். என் புள்ள நான் தான் சொல்லிடுச்சு. இப்போ அவர் மனசு எவ்வளோ சந்தோஷப்படும் தெரியுமா? என் அன்பான தங்கச்சி, இப்போ அவருடைய இருதயம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? நீ சொல்றது உண்மையோ பொய்யோ, ஆனா அவர் சந்தோஷமா இருக்காரு. அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. எனக்கு எல்லாத்தையும் விட ஏசப்பா தான் முதல்ல நீ சொல்றதை கேட்கிறாரு. தேங்க்யூ ஃபாதர். உங்க எல்லாருமே உங்க பிரசனத்தை பேசி உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. நல்லா சத்தமா ஒரு வாட்டி கையை உயர்த்தி ஹalleluya சொல்லுவோம். ஹalleluya. ரொம்ப நேரத்தை எடுத்துட்டோம். நாங்கள் பாஸ்டர் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். பாஸ்டரை நம்ம இன்வைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்டருக்கு கொடுக்க ஒரு கிஃப்ட் இருக்கு. பிரதர் கார்த்தி வந்து பாஸ்டருக்கு இந்த கிஃப்டை கொடுப்பாங்க. நம்ம பாஸ்டர் வெல்கம் பண்ணலாம். கையை தட்டலாமா? எல்லாம் கிளாப் பண்ணுங்க. நல்லா கிளாப் பண்ணுங்க. நல்லா கிளாப் பண்ணுங்க. நல்லா சத்தமா நல்லா கையை தட்டுங்க. துதிகளை கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், துதிகளை கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தமானந்தமே கண்பறித்து பாதத்தில், ஆனந்தமானந்தமே கண்பறித்து பாதத்தில், துதிகளை கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். Praise the Lord. கொஞ்சம் பேஸ் தான் பிரச்சனை. Praise the Lord. பேஸ் தான் பிரச்சனை. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. கரெக்டாக மணி 8:35 நமத்தில் அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்கள் அருமையான பிலிப் ஐயா அவர்கள் நமக்கு இருக்குது. நமக்கு பெரிய சந்தோஷம். ஐயா பிலிப் ஐயாவுக்கு எல்லாரும் கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்லுவோம். நல்லா பேசுகிறார், நல்லா பாடுகிறவர். அதேபோல் நம்மத்தில் அண்ணன் சார்லஸ் அண்ணா வந்திருக்கிறாங்க. அவங்களும் பாட்டு கொடுத்து பாருங்கள். யூத் மாதிரி 16 வயசு
வாலிபர் போல பாடல் பாடுவார். அதனால் ஒரு 10 நிமிஷம் மாத்திரம் ஒரு சின்ன ஷேர் பண்ணிவிட்டு அண்ணன் ஒரு பாட்டு, பிலிப்பையா ஒரு பாட்டு, பிள்ளைங்க விரும்புகிறாங்க யாரு. ஆமாம், யூத் தான். இப்போ நீங்கள் யூத் ஆகிடுங்க வாங்க. இல்லை நான் முடிச்சிடுவேன் சீக்கிரமா. கரெக்டாக ஏன்னா நிறைய வாலிப பிள்ளைங்களாம் அங்கே இருக்கிறீங்க. 9 மணிக்கு மேலே ஆமாம் போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனத்தை நாம் எல்லாம் திருப்பி வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம். பிரசங்கியில் 12ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீ உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. ஆமா சரி, ஓகே. அது முன்னும் அதெல்லாம் நம்ம ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கலாம். நீ உன் வாலிப பிரயாயத்தில் உன்னை படைத்த, உன்னை உண்டாக்கின உன் தேவனை நினைக்கணும். ஆமீன் சொல்லுங்க. வாலிப பிரயாயம் வந்து அப்படியே கட்டான வேகமா ஓடிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் நினைச்சு பார்க்கவே இல்லை. ஆமா, இப்போ யூத் மாதிரி ஆக்ட் பண்ணா கூட எங்க வாலிபங்கள் வேகமாக என்ன ஆயிடுச்சு, அப்படியே சர்ன்னு போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, வாலிபம் என்பது ரொம்ப வேகமா அப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அது சீக்கிரமா போயிடும். பாருங்க, ஆண்டவர் வாலிப வயசுல வருகிற ஊழியக்காரனை தேவன் ரொம்ப விரும்புறார். நான் கூட 18 வயசுல, ஆமா வாலிப வயசுல தான் இந்த பைபிளை கையில் எடுத்தேன். ஆமா, அந்த சின்ன வயசுல இருந்து, சின்ன வயசுலயே இந்த பைபிளை கையில் எடுத்து ஆண்டவருடைய பிள்ளையா ஊழியத்துக்கு நான் வந்துட்டேன். அல்லேலூயா. இதே கீழ்மநகர்ல நான் அடிக்கடி நிறைய மீட்டிங் போடும்போது பிலிப்பையாவுக்குலாம் தெரியும், அவன் சின்ன பையன், ட்ரௌசர் போட்ட பையன் அப்படின்னுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ சின்ன பையனா இருந்த காலத்திலேயே நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய நான் என்ன பண்ணேன், என்னை ஒப்பு கொடுத்தேன். அப்போ வாலிப பிரயாயம் என்பது தேவனுக்கு ஒரு உகந்த பருவம். அது ஆமென். வாலிபர்களைத்தான் கர்த்தர் இன்றைக்கு தேடிக் கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்க நிறைய வாலிபர்கள் நீங்க இருக்கிறீங்க. இந்த வாலிப காலத்துல நீங்க யாரை நினைக்கணும்னா, உங்க சிருஷ்டிகரை, உங்களை படைத்தவரை, உங்களை உண்டாக்கினவரை நினைக்க வேண்டும். வாலிப வயசுல அது மட்டும் தான் நினைக்க மாட்டோம். இது எல்லாம் கலர் கனவுகள் வரும். காரை நினைப்போம், பைக்கை நினைப்போம், நமக்கு ஏத்த ஒரு நல்ல ஃபேர இல்ல நம்ம ஜோடியை நினைப்போம், கலர் கனவுகளெல்லாம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னென்னமோ வாழ்க்கையில நினைப்போம், அதை செய்யணும், இதை பண்ணணும், அப்படி ஆயிரணும், இப்படி ஆயிரணும்னு. ஆமா, ஆனா யாரு நினைக்க மாட்டோம்னா, ஆண்டவர் மாத்திரம் நம்ம நினைக்க மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த உலகத்துல நாம் நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அது நம்மை படைத்த ஆண்டவரை மாத்திரம் நம்ம நினைக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்களேன். அவர் நினைச்சா நமக்கு வேண்டிய எல்லாம் தானாக கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை வாலிப பிள்ளைங்க ஆமா வாலிப வயதுல கர்த்தர் நினைக்க போறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அவர்தான் எனக்கு உயிர், அவர்தான் எனக்கு எல்லாமே. ஆமென். அதைத்தான் நீங்க நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்துல ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது பாருங்க. நீதிமொழிகள் 3:6. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவையாக்குவார். வாலிபனே, வாலிப பெண் பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே, உன் வழியிலே நீ யாரை நினைத்துக் கொள்ளணும்னா, கர்த்தரை நீ நினைத்துக் கொள்ளணும். அப்படி நினைச்சா ஆமா அது என்னவா முடியுமா, நீ நினைக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு வாய்க்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நீ அவரை நினைக்கும் போது, ஆமா தூக்கத்துல அவரை நினைக்கணும். ஆமென். அவன் காலையில் எழுந்த உடனே அவரை நினைக்கணும், படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரை நினைக்கணும். உன் நினைவுகள் எல்லாம் அவராக இருந்தா உன் பாதையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரா, சூப்பரா கர்த்தர் ஆமா அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகினால்தான் நீதிமொழிகளில் என் மகனே என்று அந்த வேத வசனம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ரொம்ப அழகா ஆரம்பிக்குது. வாசிங்க. என் மகனே, என் மகளே, என் போதகத்தை, என் பிரசங்கத்தை, நான் உனக்கு சொல்லிக் கொடுத்த உபதேசத்தை மறவாமல் உன் இருதயம் என் கட்டளை என்ன பண்ணணும், காக்கணும்.
ஆமா, உனக்கு தீர்க்காயுசை எது கொடுக்கும் அப்படின்னா ஆண்டுடைய வசனம் தான் உனக்கு தீர்க்காயுசை கொடுக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இந்த வசனத்தை, இந்த உபதேசத்தை உன் மனசுல வைத்து நீ அவைகளின்படி நடந்தா அது என்னவா மாறுதா? உனக்கு தீர்க்காயுசு. என் பிள்ளை சின்ன வயசுல என்ன தேடுறான், என்ன ஆராதிக்கிறான், என்ன பாடுறான், எனக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறான். இவன் ரொம்ப நாள் என்ன பண்ணணும், வாழணும்னு ஆண்டவர் நமக்கு தீர்க்காயுசை கத்தர் கொடுப்பாரா? ஆமென் சொல்லுங்களேன். கீழ் வசனம் சொல்லுகிறது, உன் கழுத்திலே கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. ஆமா, அவைகளை நீ என்ன செய்யணும், கழுத்துல அணிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். உன் கழுத்துல ஆமா, வாலிப வயசுல நிறைய காஸ்ட்லியான டைமண்ட் நெக்லஸ் வாங்கலாமா, இல்ல கோல்டா ஆமா வாங்கலாமா, அதை மாட்டலாமா, இதை மாட்டலாமா அப்படிலாம் நம்ம ஆசைப்படுவோம். ஆனா நம்ம எதை தரித்து கொள்ளணுமா, இந்த சத்தியத்தையும் இந்த வசனத்தையும் நம்ம கழுத்துல ஒரு தங்கத்தை தரித்துக் கொள்வது போல. ஆமென். இதயத்துல எதை தரித்துக் கொள்ளணும், கர்த்தருடைய வசனத்தை நீ தரித்துக் கொள்ளும் போது நீ தேவனுடைய பார்வையிலையும் மனுஷனுடைய பார்வையிலையும் நற்புத்தியை நீ பெறுவாய். அல்லேலூயா. அதுதான் வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது. அந்த கர்த்தருடைய வசனத்திற்கு இச்சிக்கத்தக்க வேறு ஒண்ணுமே இல்லையா. இந்த உலகத்துல நீ இச்சிக்கக்கூடிய ஆமா எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். இந்த வேத வசனம் இதை காட்டிலும் மேன்மையானது உலகத்தில் ஒன்றும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. வேத வசனத்தை விட இந்த உலகத்துல தலை சிறந்தது என்ன சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதைத்தான் ஆமா புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். புறம்பான அலங்கரிப்பு நமக்கு அலங்காரமாய் ஈராமல். வாலிப வயசுல நம்மள அறியாம ஆமா கண்ணாடிக்கு முன்னாடி 11 மணி நேரம் நிற்போம். ஆமா, நம்மள அடிக்கடி பார்த்துப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிக்கடி தலையை அப்படி சீவி வாரிப்போம், ட்ரெஸ் அப்படி நம்மள ஒரு ஹீரோ போல. நீ ஹீரோ தான். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, அழகும் சௌந்தரியமும் வீண். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயே தேவனால் புகழப்படுகிறது போல தேவன் நம்முடைய அழகு பார்க்கிறது இல்ல, அவன் நம்முடைய அறிவை, தேவன் மேல் வைத்திருக்கிற அறிவை, தேவனை தேடுகிற அறிவை கர்த்தர் நம்மிலே எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. வாலிப வயசுல நம்முடைய அழகு ஒரு பெரிய ஒரு மேட்டரே இல்லை. பைபிள்ல ஒரு மனுஷன் நம்ம தாவீதுடைய மகன் அப்சலோம். இந்த அப்சலோமை குறித்து வேதம் ரொம்ப விஷயம் நிறைய சொல்லுது. ஆமா, அவன் ரொம்பவும் பூரண அழகுள்ளவன். அவனை போல அழகுள்ளவன் தாவீதுடைய வம்சத்திலே இல்லை. அவ்வளவு அழகு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் முடிக்கு மாத்திரம் பயங்கர கேர் எடுப்பான். அவ்வளவு அழகா இருப்பான்னு பைபிள் சொல்லுது. அவனிலே பழுதொன்றும் இல்லை. அவ்வளவு சூப்பரானவன். எதற்கு அவன் அதிகமா கேர் கொடுத்தான் தெரியுமா? தான் அழகுக்கு கேர் கொடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா உங்களுக்கு தெரியும், அதே எந்த முடிக்கு எந்த அழகுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்தானோ ஆமா அவனுடைய வாழ்க்கை எதிலே முடிந்ததுன்னா அந்த அழகில, அந்த கர்வாலி மரத்துல அந்த முடியில சிக்கி ஆமா தொங்கி அவன் மரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வாலிபனே, வாலிப தங்கச்சியே, இந்த உலகத்துல கர்த்தரை தவிர நமக்கு மேன்மையான ஆமா அழகும் சௌந்தரியமும் வேண்டவே வேண்டாம். நம்ம ஃபர்ஸ்ட்ல வைக்க வேண்டியது கர்த்தரே. அல்லேலூயா. கர்த்தரை நீங்க முன்னால வச்சு வாழ நீங்க கற்றுக்கொள்ளும் போது ஆமா அழகும் சௌந்தரியமும் வீண் என்பதை நீங்க உங்க வாழ்க்கையில மறந்து போகவே கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, அழகும் சௌந்தரியமும் வீண். அல்லேலூயா. யார் புகழப்படுவார்? கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள். அல்லேலூயா. முதல்ல சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அல்லேலூயா. நம்மளெல்லாம் ஏன் கடவுள் படைச்சார் தெரியுமா? அவரை துதிப்பதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக, அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப அவருக்கு உகந்தவங்களா நம்ம வாழும்போது ஆண்டவர் நம்ம ரொம்ப அதிகமா ஆசீர்வதித்து எல்லா நன்மையும் அவர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். நீங்க வேதத்துல அதே நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்துல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புறேன். 12 வசனத்தை வாசிங்க. 12 வசனம் 5-12 நீதிமொழிகள். ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேன்,
கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. வாலிப வயசுல நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம். எல்லாம் எனக்கு தெரியும் போயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். வாலிப மிடுக்கு, வாலிப பருவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, வாலிப வயசுல கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. நம்முடைய மனம் நல்ல விஷயங்களை ஒரு நாள் அலட்சியம் பண்ணக்கூடாது. வேதத்தை அலட்சியம் பண்ணக்கூடாது. நம்முடைய ஆண்டவரை அலட்சியம் பண்ணக்கூடாது. பெரியவங்களை அலட்சியம் பண்ணக்கூடாது. ஊழியக்காரனை அலட்சியம் பண்ணக்கூடாது. ஆமா, அலட்சியம் பண்ணுதல் என்பது அது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சுபாவம் இல்லவே இல்லை. அதான் பவுல் சொல்றாரு, நீங்கள் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணணுமா? கனவான்களா எண்ண வேண்டும். நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோவாப்பு தாவீதுக்கு ரொம்ப க்ளோஸ்டு. யோவாப்பு என்ன சொன்னாலும் தாவீது கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் யாருக்கு இருந்தது? தாவீதோட யோவாப்பு இருந்தது. ஒரு முறை தாவீது சொல்றா, என் மகனை நான் பார்க்கணும், நீ அவனை அழைச்சிட்டு வரியா அப்படின்னு கேட்டான். சரி ஓகேன்னு அப்சலோம் கிட்ட, உங்க அப்பா நீயும் ரொம்ப பிரிஞ்சிருக்கிறீங்க, அப்பா உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு, நீ வரையா? அப்பா சரி நான் வரேன் என்று சொல்லி அப்பாவை பார்க்கறதுக்கு எருசலேமுக்கு வந்துட்டான். இப்ப எருசலேம்ல இருக்கிற இவன் அப்பாவை பார்க்கணும். இப்ப அப்பாவுடைய அனுமதி இல்லாம பிள்ளை ஆமா அங்க போக முடியாது. இப்ப மறுபடியும் தாவீதுகிட்ட போய் கேட்கிறான், அப்சலோம் வந்துட்டான், எருசலேம்ல இருக்கிறான், அவனை கூப்பிட்டு வரட்டுமான்னு கேட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொன்னாரு, இப்ப எனக்கு பார்க்கறதுக்கு விருப்பம் இல்ல, வெயிட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ யோவாப்பு நல்லது செஞ்சானா கெட்டது பண்ணானா? அல்ல, தான் மகனையும் அப்பாவையும் ஒன்னா சேர்க்கிறதுக்கு அவ்வளவு நற்காரியங்களை யோவாப் செஞ்சான். ஆனா பைபிள் நமக்கு சொல்லுது, யோவாப்பினுடைய களஞ்சியங்களை அப்சலோம் தீ வைத்து கொளுத்தினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்பா வெயிட் பண்ண சொன்னா வெயிட் பண்ணணும். உடனே வர சொல்லலன்ற காரணத்துக்காக நல்லது செய்த யோவாப்புடைய வயக்காட்டை இவன் தீக்கரை ஆக்கிட்டான். வாலிப பிள்ளைகளாக உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்பா நம்மளை வெயிட் பண்ண சொன்னார்னா கட்டாயம் நம்ம என்ன பண்ணணும்? அதனுக்கு ஒரு காலம் இருக்கிறது. எதையுமே நாம் அவசரப்படவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஆண்டவர் எப்போ பைக் கொடுப்பார்ன்றது அவர் சித்த. ஆண்டவர் எனக்கு நல்ல வண்டி தரும், ஆண்டவர் தருவாரா தர மாட்டாரா? எனக்கு நல்ல வாழ்க்கையை தாங்கன்னா ஆண்டவர் நமக்கு ஏத்த மாதிரி, படிப்புக்கு ஏத்த மாதிரி, அழகுக்கு ஏத்த மாதிரி, அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி ஆண்டவர் வாழ்க்கையை தருவாரா தர மாட்டாரா? அப்போ சில நேரத்தில் நம்ம வெயிட் பண்றதே கிடையாது. எல்லாத்துலயும் அவசரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாத்துலயும் அவசரம், எல்லாத்துலயும் அவசரம். வாலிப பிள்ளைகளாகிய நாம் பொறுத்தாளுகிற ஒரு சுபாவம் நமக்கு தேவை. நம்முடைய கடவுள் நிச்சயமா நம்ம என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். நிச்சயமா என்ன ஒரு நாள் உயர்த்துவார். நிச்சயமா ஒரு நாள் என் அப்பாவை நான் பார்ப்பேன். ஆமென். நிச்சயமா ஒரு நாள் எங்க அப்பாவினுடைய சமூகத்துக்கு போய் எங்க அப்பாவால் கிடைக்கிற நன்மைகளை நிச்சயமா நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற பொறுமை யாருக்கு இல்லை? அப்சலோமுக்கு இல்லை. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, பொறுமை என்பது மிகவும் அவசியம். வாலிப பிரயாயத்துல எதற்குமே நம்ம அவசரப்படவே கூடாது. பொறுத்திருந்தால் பூமியை ஆளுவார் என்று பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் அவசரப்படவே கூடாது. அதை கர்த்தர் விரும்பவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பாவோடு கூட இருக்க வேண்டியவன் இந்த கெட்ட குமாரன் சொத்தை பிரிச்சு கொடுப்பதற்கு ஒரு காலம் வரும். ஆனா இவனால என்ன பண்ண முடியல? கொடுக்க முடியல. இப்பவே சொத்தை என்ன பண்ண எனக்கு பிரிச்சு கொடுன்னு அவசர அவசரமா அந்த சொத்தை வாங்கிட்டு வேலை சொல்லுகிறது. அவன் துன்மார்க்கரோடு கூட சேர்ந்து ஆஸ்திகள் எல்லாம் அழித்து போட்டான். அவனுடைய அவசர புத்தி வாழ்க்கையில வந்த சகல நன்மையும் அழிச்சுட்டாயா. இன்னைக்கு அவசரம். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவன் எல்லாம் இழந்துட்டு ஒரு நாள் அவனுக்கு என்ன தெரிந்தது? புத்தி தெரிந்து தகப்பன் வீட்டை குறித்து யோசிச்சான். ஐயோ, என் தகப்பன் வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்களே, நான் இப்படிலாம் பண்ணிட்டேனேன்னு சொல்லி தன் தகப்பன் வீட்டை தேடி அவன் வந்தான். ஆமென் சொல்லுங்களேன். கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். வாலிப பிள்ளைகளே, வாலிப ஆண் பிள்ளைகளே, பெண் பிள்ளைகளே, ஒரு நாள் உங்க வாழ்க்கையில அவசரப்படவே படாதீங்க. அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம், இப்படி சாதிச்சிடலாம். ஆமா, அதுவும் விசேஷமா நமக்கு நன்மை செஞ்சவங்களுக்கு நாம் ஒரு நாளும் தீமை செய்யக்கூடாது.
வாத்தியார் நமக்கு நல்லது சொல்லி கொடுப்பாரு. ஆனா அதே வாத்தியார் நம்ம என்ன பண்ணுவோம், சொட்டத்தால போறான் பாரு. கர்த்தர் நாமத்திற்கு அப்ப கர்த்தர் பார்க்கிறாருல்ல. அல்லேலூயா. ஆமா, கனவான்களை நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, ஆமா, கனவீனப்படுத்தவே கூடாது. ஆசிரியர்களா இருக்கட்டும், அப்பா அம்மாவா இருக்கட்டும், நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை என்ன பண்ணணுங்க, கொடுக்கணும். பைபிள் ஒரு வசனம் இருக்குல்ல, நரைமயிருந்தவனை கண்டால் என்ன பண்ணணும் சொல்லுங்க, எழுந்து நின்று, எழுந்துக்கணுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எழுந்து நின்று அவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை என்ன பண்ணணும், கொடுக்க வேண்டும். அப்படின்னு அந்த வசனம் எப்படி நம்ம முடியும், நீ கர்த்தருக்கு பயப்படுவாயாக. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருப்போமானால், ஆமா ஆமா, பெரியவர்களை மதிப்போம், அப்பா அம்மாவை மதிப்போம், நமக்கு மேன்மையானவர்களை மதிப்போம். இன்னைக்கு அந்த மரியாதையே இல்லை. இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வயசு வித்தியாசமே இன்னைக்கு நமக்கு பெரியவங்க சின்னவங்கன்ற அந்த வேறுபாடே இல்லாம போயிருச்சு. எத்தனை பேர் அப்பா அம்மாவை லவ் பண்றீங்க? முதல்ல நீங்க லவ் பண்றதுக்கு முன்னால யார் லவ் பண்ணுங்க, அப்பா அம்மாவை லவ் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்பா அம்மாவை லவ் பண்ணீங்கன்னா ஏசப்பாவை நீங்க நிச்சயமா லவ் பண்ணுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நாமத்துக்கு அப்பா அம்மாவை நேசிங்க. வேதம் சொல்லுங்க, தாயும் தகப்பனையும் நீ கனம் பண்ணினால் உனக்கு என்ன உண்டாகுமா, நீடித்த ஆயுசு உனக்கு உண்டாகும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்சலோம் யோவாபனுடைய அந்த வயல் நிலங்களை கொளுத்து போட்டு அவர்களை அழித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே ஏன்பா இப்படி எல்லாம் செய்யற அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவனை அங்கே கொண்டு போனான். தீமை செஞ்சுட்டான் அப்சலோம். அப்போ பெருசா மனசுல வச்சுக்காம தாவீதையும் யோனத்தானையும் தாவீதையும் அப்சலோமையும் மீட் பண்ணத்தக்கதாக யோவாப் அவனுக்கு உதவியாக இருந்தான். அல்லேலூயா. இந்த விஷயம் நான் ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். யார் நமக்கு தீமை செஞ்சாலும் தீமை செய்யறவங்களுக்கு கூட யோவாப்பை போல நன்மையே செஞ்சுட்டீங்க. அல்லேலூயா. நான் திரும்ப பேசுறேன், என்ன சார் அது அப்படின்னு இல்ல, அவன் நமக்கு தீமையே செய்யட்டும், அவன் நமக்கு பொல்லாப்பே செய்யட்டும். பைபிள் சொல்லுகிறது, தீமை செய்கிறவர்களுக்கும் நீங்க என்ன பண்ணிடுங்க, நன்மையே செய்து விடுங்க. யோசேப்ப அவங்க கூட பிறந்த சகோதரர்கள் எங்க தூக்கி போட்டாங்க, பள்ளத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க. கர்த்தர் பாருங்க, அவனோடு கூட இருந்தார், அவனை ஆசீர்வதித்தார், அந்த நாட்டுடைய பிரதம மந்திரியா மாத்தினாரு. சும்மா பெரிய இடத்துக்கு வந்துட்டான். இப்போ அவங்களை கடவுள் மீட் பண்ண வைக்கிறாரு. யாரெல்லாம் யோசேப்புக்கு தீமை செஞ்சாங்களோ அவங்களை மீட் பண்ண வைக்கிறாரு. மீட் பண்ற வரைக்கும் இவன் தான் நம்முடைய சகோதரன் என்பது அவங்களுக்கு தெரியாது. தெரிந்த போது ஒருத்தர் என்ன ஆயிட்டான், இப்போ ஐயோ இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சது, நம்மளை பழி வாங்கிடுவான் எப்படியும். ஆமா, நம்ம செஞ்சதெல்லாம் நம்முடைய தம்பி என்ன பண்ணிருக்க மாட்டான், மறந்திருக்கவே மாட்டான்னு சொல்லி. அப்பதான் யோசிப்பு சொன்னான், நீங்களும் எனக்கு தீமை செய்தீர்கள், நானும் உங்களுக்கு நன்மையே செய்ய யோசிக்கிறேன். நமக்கு தீமை செய்யறவங்களுக்கு பக்கத்துல சொல்லுங்க, நன்மையே செய்து விடுங்கள். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன் சொல்லுங்களேன். சொல்லுங்க, எனக்கு தீமை செஞ்சாலும் நான் உங்களுக்கு நன்மை செய்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு விஷயம், டேனியல் என்கிற ஒரு மனிதனை குறித்து டேனியல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். டேனியல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க 4 பேரும் ஒன்னா சேரும் பொழுது என்ன பண்ணாங்களாம், ஜெபம் பண்ணாங்களாம். வாலிப வயசுல உங்களுக்கு என்ன தேவைன்னா 4 பேர் சேர்ந்தா என்ன பண்ணணும், நீங்க ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம யூத் மீட்டிங்ல எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? நம்ம பாட்டு பாடணும்னு விரும்புறோம்ல, ஆமா, ஆனா ஜெபிக்க விரும்புறதே இல்லை. நம்மளை போல எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய வாலிப பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்கலாம் போதைக்கு அடிமைப்பட்டு பீடி, சிகரெட்டு, கஞ்சா, நிறைய தீய பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படிப்பட்ட வாலிபர்களுக்காக யார் ஜெபிக்கணும்? வாலிபர்களாக நீங்க தான் ஜெபிக்கணும். பாரத்தோடு ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும். இவங்க 4 பேர் என்ன சொல்லி ஜெபிச்சாங்க? இந்த வசனம் சொல்லுகிறது, ஞானிகளோடு கூட நாம் அழியாதபடிக்கு நாம் என்ன பண்ணுவோம், அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஏன்னா ஆமா, ராஜா கோபத்தில் இருக்கிறான், அவன் கண்ட கனவை சொல்லணும். இல்லைன்னா இவங்களை மாத்திரம் இல்ல, நிறைய ஞானிகளை கொண்டுடுவான். அவங்களும் அழிக்கப்படக்கூடாது, நாமும் என்ன பண்ணக்கூடாது, அழியக்கூடாது. ஆகினாலே ஜெபிக்க வேண்டும். வாலிபர்களாகி நீங்கள் ஜெபத்தை நீங்க அதிகமா இந்த வயசுல முட்டி போட்டு ஜெபிக்கலாம். இப்ப சார்ல சொன்ன என்னால நீங்க முட்டி போட்டு ஜெபிக்க சொன்னா கட்டாயம் எங்களால முடியல. ஆசைதான் இருக்குது முட்டி போட்டு ஜெபிக்கணும்னு. ஆமா, எங்களால ஜெபிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்க முடியாது, முட்டிய போட முடியாதுன்னு சொல்ல வரல. உங்களை போல மணிக்கணக்காக எங்களால முட்டி போட முடியுமா?
கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீங்க 2 மணி நேரம் முட்டியில் நிக்கலாம், நாங்க 1/2 மணி நேரம் முட்டியில் நின்னா எங்களுக்கு உடம்பு சோர்வா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, உடம்பு தாங்காது. ஆனா நீங்க முழங்காலில் மணிக்கணக்கான நின்று ஜெபிக்கலாம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நம்முடைய தேசம் இல்லையா பாழாய் போகக்கூடாது, வாலிப பிள்ளைங்க பாழாய் போகக்கூடாது, அதற்கு ஒரே ஒரு ஆயுதம் ஜெபம் என்கிற ஆயுதம். அரசியல்வாதிகளால முடியாது, சினிமாக்காரங்களால முடியாது. யூத் பிள்ளைகளை ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு உங்களால் மாத்திரமே முடியும். கர்த்தர் உங்களை நம்பிதான் கொடுத்திருக்கிறார். எந்த வாலிபர்கள் ஜெபிக்கிறார்களோ அங்கே தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவர். அல்லேலூயா. நீங்க 1:8 வசனத்தை வாசிக்கும் போது டேனியல் ஆமா பாபிலோன்ல அடிமையா வந்துட்டான். அவனோடு 4 பேர் மொத்தம் ஆமா அடிமை நிறைய வந்துட்டாங்க. இந்த அடிமைகள் வேதம் சொல்லுகிறது, அந்த வாலிபர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தாங்களாம். என்ன தீர்மானம் எடுத்தாங்க? 8ஆம் வசனம் வாசிங்கம்மா. 1:8 ராஜாவின் போஜனத்தினாலும் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டாங்க. நான் முடிக்க போறேன். ஆமா, தீர்மானம் வாலிபர்கள் எடுக்கணும். பக்கத்துல பசங்க நிறைய தீர்மானங்கள் எடுங்க. இவங்க என்ன தீர்மானம் எடுத்தாங்க? நாங்க என்ன பண்ண மாட்டோம் இனிமே ஆமா ராஜாவின் சாப்பிடுற ஒரு பெரிய விருந்துல நாங்க என்ன பண்ண மாட்டோம், ஆமா கை நனைக்க மாட்டோம். கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இல்ல ஆமா, நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கும். போய் சொல்ற பழக்கம், இல்ல திருடுற பழக்கம், இல்லைன்னா பெரியவங்களை மதிக்காத பழக்கம். இன்னைக்கு நிறைய இல்ல ஆமா சில வாலிபஸ்லாம் ஆமா தண்ணி அடிக்கிற பழக்கம், ஆமா சினிமாவுக்கு அடிமையான பழக்கம், சில அரசியல்வாதிகளுக்கு சினிமா நடிகர்களுக்கு அடிமையான பழக்கம். நம்ம அறியாமையே நிறைய சினிமா பாட்டெல்லாம் கேட்போம். இதெல்லாம் ஆமா தேவன் விரும்பாத காரியங்கள். நீங்க தீர்மானம் எடுக்க, ஆண்டவரே உங்களுக்கு பிடிக்காத எந்த விஷயமும் என் வாலிப வயசுல நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, உங்களுக்கு தான் என் வாழ்க்கை ஆமா முக்கியத்துவம் கொடுப்பேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஜெபிப்பேன். ஒரு நாளைக்கு 5 அதிகாரமாவது வாசிப்பேன். எங்க சபையில ஆமா எங்க பாஸ்டரோடு எங்க ஆமா நவீனனோடு ஆமா பெரியவங்களோடு நான் கொஞ்சம் கரம் கோர்ப்பேன். அதெல்லாம் நீங்க தீர்மானம் எடுத்து நீங்க ஆண்டவருடைய சின்ன சின்ன தீர்மானங்கள் எடுங்க. அப்படியே பெருசாக இல்ல, நீங்க தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க. ஆமா நீங்க விசேஷமானவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தீர்மானம் எடுக்கணும். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ ஒரு அம்மாக்காரவங்களை ஆமா ஸ்பெண்ட் பண்ணி கூப்பிட்டு வராங்க. அவங்க தான் சொல்லிட்டாங்க 9 மணிக்கு மேல நீங்க வந்து ஆமா பிரேயர்லாம் நடத்தக்கூடாது. ஆமா டிஜிஎஸ் தினகரனே வந்து வானத்துல இறங்கி வந்து பிரசங்கம் பண்ணா கூட எங்க பசங்க என்ன பண்ணணும், 9 மணிக்கெல்லாம் அனுப்பிச்சிடணும் அப்படின்னு அவங்க உத்தரவு போட்டுக்கிறாங்க. அவங்க ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க, ஆமா இயேசு அறியாத ஒரு ஐயப்பன் கோயிலுடைய பக்தியா அவங்க இருந்தாங்க. அவங்களை குறிச்சு நீங்க முக்கியமா நம்ம கேட்டு பாருங்க. ஆமா பெரிய பொட்டு ஐயப்பன் கோயில காலையிலே எழுந்து ஐயப்பன் கோயிலுக்கு போய் விக்கிரகங்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தாங்க. ஆனா வாலிப வயசுல அவங்க என்ன பண்ணாங்க, கர்த்தர் ரட்சித்தாங்க. இல்ல இன்னைக்கு இயேசுதான் தெய்வம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஆபீஸ்ல ஆமா அவங்க உறவுக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு இயேசு பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இன்னைக்கு கூட நிறைய பேரை அந்த அக்கா அவங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. ஏன் அந்த வாஞ்சை? இது வரைக்கும் நமக்கு தெரியாத இல்லையா விக்கிரகங்களுக்கு பின்னால இயேசு இல்ல அல்லாத தெய்வங்களுக்கு பின்னால நம்ம ஓடிட்டு இருந்தோம். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இயேசு ஒருவர் தான் தெய்வம், அவர் தான் ரட்சகர், அவர் தான் எனக்காக சிலுவையில மரித்தார், அவர் தான் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவரை 4 பேருக்கு சொல்லுவேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவேன், என் நண்பர்களுக்கு சொல்லுவேன், இயேசுவை பத்தி அறியாதவர்களுக்கு நான் சொல்லுவேன். என்னை போல ஆமா அவங்களும் யாரா மாறணும், இயேசுவின் பிள்ளைகளா மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா நீங்க சின்ன சின்ன பிள்ளைங்க கூட 5வது படிக்கிறாங்க, அவனுக்கு கூட இன்னைக்கு போத பழக்கம் அடிமை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க தெரியுமா உங்களுக்கு பூந்தமல்லியில போலீஸ் ஸ்டேஷன் நீங்க விசாரிச்சீங்கன்னா கஞ்சா நிறைய பூந்தமல்லியில விற்கப்படுகிறதா சொல்றாங்க. அல்லேலூயா. நிறைய வாலிப பிள்ளைங்க கஞ்சாவுக்கு அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. ஏங்க போலீஸ்காரங்களாலே அதை மாற்ற முடியாதுங்க. கஞ்சா, போத, குடி, சாராயம் இப்படிப்பட்ட பாவ பழக்கத்திலிருந்து ஒரு வாலிபனை ரட்சிக்கக்கூடிய ஒரே தெய்வம் இந்த உலகத்தில் உண்டானால் அவர்தான் நீங்கள் நான் ஆராதிக்கிற தெய்வம். ஆமென் சொல்லுங்களேன். அவரை நீங்க நிறைய பேருக்கு சொல்லணும். ஆமென். அவர்தான் தெய்வம்னு சொல்லணும். ஆமென்.
ஆமா, அப்படி சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கெட்ட குமாரன் ஒரு நாள் யோசித்தான், ஐயோ நம்ம அப்பா விட்டு தூரமா போயிட்டோம், இல்ல இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன், இனிமே நான் எங்க அப்பா கூட இருக்க போறேன். எத்தனை பேர் இதுவரைக்கும் நீங்க ஜெபிக்காம இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் நீங்க சபைக்கு வராம இருந்திருக்கலாம், ஏசப்பா விட்டு சபையை விட்டு நீங்க தூரமா இருந்திருக்கலாம். இன்னைக்கு நேரில கூட ஒரு தீர்மானம் எடுங்க, இனிமே நான் ஏசப்பாவை கூட வாழ போறேன், நான் சபையோடு ஊழியத்தோடு ஆண்டவருடைய பிள்ளைகளோடு என்னுடைய இனிமே ஐக்கியம் இருக்க போகுது. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தால் நிச்சயமாக உங்கள் எதிர்காலங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதமானதாக கர்த்தர் உங்களை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர் என்பதை மறந்துடாதீங்க. அன்பு தெய்வமே, நல்ல வேளைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தை கேட்டவுடைய பிள்ளைகள் தன் வாழ்க்கையில தீர்மானங்களை எடுக்க கர்த்தர் கிருபை தாரும். அப்சலோம் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான், ஆனா அதே அழகு அவனுக்கு ஆபத்தாக போய்விட்டது. அதே யோவாப்பு தீமை செய்த அப்சலோமுக்கு கூட அவன் நன்மையே செய்து விட்டான். வாலிப பிரயாயத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் நாங்கள் தாண்டி போகிறோம், எத்தனையோ பலதரப்பட்ட மனிதர்களை பார்க்கிறோம். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் யோவாப்பை போல நன்மையே செய்து விடுகிற சுபாவங்களை தாரும். டேனியலை போல எப்பொழுது பல தீர்மானங்களை எடுத்து ஜெபிக்கிற சுபாவங்களை நீர் எங்களுக்கு தாரும். கெட்ட குமாரன் அப்பா விட்டு தூரமா போனது தப்புதான், ஆனா ஒரு நாள் அவன் அதை யோசித்தான், நான் போனது தப்பு, நான் மறுபடியும் அப்பா வீட்டுக்கு போவேன்னு சொல்லி நான் அப்பா வீட்டுக்கு வந்தது போல ஆண்டவர் விட்டு தேவனை விட்டு அவருடைய சமூகத்தை விட்டு தூரமா இருந்தார். இந்த பிள்ளைகளுடைய அன்பிலே ஈர்க்கப்பட கர்த்தர் கிருபை தாரும். அரசியல்வாதிகளால் முடியாதது, போலீஸ் துறையால் முடியாதது, பலதரப்பட்ட இயக்கங்களால் ட்ரஸ்டுகளால் முடியாதது ஒரு மனிதனை நல்ல மனிதனாய் மாற்ற இயேசு ஒருவரால் மாத்திரமே ஆகவே. அந்த தெய்வத்தை வாலிப பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் சமுதாயத்தில் நல்ல பிள்ளைகளாய் வளர கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். நான் முடிக்க போகிறோம். கார்த்திகர் ரொம்ப சூப்பரா மியூசிக் போடுறாரு. எனக்கு கூட பாடணும்னு ஆசை தான், நான் பாட விரும்பலை. என்னை விட சூப்பரான பாடல்களா இருக்கிறாங்க. நான் பிலி பண்ண பாடுவாங்க. ஒரு பாடலை பாடி முடிச்சோடனே ஒரே ஒரு பாடல், ஆமா, யூத் பிள்ளைகளுக்காக. ஹல்லேலூயா. வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுவான்? வேற வசனம் சொல்லிட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் மெயின். சுத்தம் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது இல்லையா? மப்போ ஒரு ஷர்ட் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம வாழ்க்கையை சுத்தம் பண்ணது ஒரே ஒரு வேத வசனம் தான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இன்னும் வந்திருக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கொஞ்சம் அப்படி நம்ம ஒரு 3 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் அப்படியே ப்ரைஸ் சொல்லுவார். கொஞ்சம் உற்சாகமாக இருங்க. ஆமாம், டைம் ஆகி போச்சு. அந்த முன்னாடி உட்காந்துருக்காங்க. ஓகே, ஆடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்தே கொண்டாடுவோம். ஆடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்தே கொண்டாடுவோம்.
வானத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆதாரத்தின் மூலியமாக பிள்ளைகள் இன்னும் பெருகட்டும் ஐயா. இன்னும் ஆண்டவரே இந்த சபையில் பிள்ளைகள் சாட்சியாக இருக்கட்டும், அநேக வாலிபர்களுக்கு இவர்கள் சாட்சியாக இருக்கட்டும். இவர்கள் மூலியமாக அநேக வாலிபர்கள் தொடப்பட்டு உம்முடைய சபையில் சேர்க்கப்பட இவர்களை எடுத்து பயன்படுத்துங்க. வாய்ப்பு கொடுத்த அருமையான இந்த சபையின் போதகரை வந்திருக்க ஒவ்வொருவரின் கர்த்தர் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியான அன்பின் ஐக்கியமும் நம்மோடு சகல செய்து கொடுத்த உண்மையான தாசரோடு வருகை மற்றும் இன்றைய சதா காலங்கள் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.